வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். ரீசெண்டாக விஜய் டிவியில் நீயா நானா ஷோவில் நடந்த திருநாய்கள் பற்றிய டிபேட்டு இப்போ 4 நாளாக சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிடுது. அதில் அந்த நீயா நானா ஷோவுக்கு வந்து கெஸ்ட்டு முதற்கொண்டு சோசியல் மீடியாவில் வச்சு செய்கிறாங்க. அதில் ஆக்டர் அம்மன் ஒருத்தவங்க பேசுனது, இன்னொரு அம்மா வந்து அந்த டாக்லாம் தனக்கு தேவைக்கு எப்படிலாம் குரல் கொடுக்கும் அப்படின்னு அந்த சவுண்டுலாம் கொடுத்தது, அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே கிரிட்டிக்ஸாக போயிட்டுருக்கு. பொதுவாக நீயா நானாங்கிறது ஒரு மீடியாவில் சென்சேஷனல் டாப்பிக்கை எடுத்து அதை டிபேட்டாக அதில் மேக்ஸிமம் சொல்யூஷன் அந்தளவுக்கு இருக்காது. ரீசெண்டாக நடந்த சம்பவங்களை வச்சு ஒரு விவாதத்தை போட்டு அவங்களாவே ஒரு கெஸ்ட்டை வச்சு கன்க்ளூஷன் கொடுத்து முடிச்சிருவாங்க. ஓரளவு சோசியல் மெசேஜோடு தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு ரெக்கார்டர் ப்ரோக்ராம். இந்த சைடு 20 பேர், அந்த சைடு 20 பேர் கூப்பிட்டு வந்து அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கருத்துக்களை சொல்ல வைக்கிறாங்க. ஆனால் எல்லார் சொல்கிறதையும் டிவியில் வராது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெக்கார்டிங்லே எடுக்கிறாங்க. எது எது நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை, அவங்களே டிசைட் பண்ணி தான் போடுறாங்க. பொதுவாக அந்த 20 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம கேட்டால் தான் யார் பேசுனது கரெக்டு, யார் பேசுனது தப்புன்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனால் அவங்களே ஒரு டைரக்ஷன் டீம் வச்சு அவங்களாவே செலக்ட் பண்ணி தான் ஒரு இந்த ஷோவே பண்ணுறாங்க. அதனால் ஒரிஜினலாக என்ன நடந்ததுங்கிறது லைவாக ஒரு டைம் இந்த டிபேட் ஷோ போட்டாங்கன்னா யார் யார் என்ன சொல்கிறாங்கங்கிறது தெளிவாக மக்களுக்கு போய் சேரும். ஆக மொத்தம் எல்லா டிவியுமே டிஆர்பிக்காக தான் ஒவ்வொரு ஷோவும் நடத்துகிறாங்க. அது சில டைம் ரொம்ப சென்சேஷன் ஆகி ரேட்டிங் ஓவர் ஆகும். இப்போ இந்தியாவிலே தான் ரேபிஸ் நோய் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு. ரேபிஸ் நோயினால் அதிகம் பேர் இறந்து போகிறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது. கிட்டத்தட்ட 20,000 பேர் வருஷத்துக்கு இறக்குறாங்களாம். 6.5 கோடிக்கு மேலே தெருநாய்கள் இருக்குது. பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டே அட்வைஸ் பண்ணியிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டே இன்னும் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரிவைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு டிபேட் எடுத்து நடத்துகிறது தப்பு தான். அதுவுமே தான் இப்போ கோபிநாத்துக்கு வந்து கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ஏன்னா சென்சேஷனாக ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கும் போதே ஊடால இந்த மாதிரி ஒரு டிபேட் எடுத்து நடத்துறது வந்து அப்பட்டமாக தெரியுது. டிவி வந்து டிஆர்பி ரேட்டிங்காக நடத்துது. இதனால் வந்து அந்த மீடியாவை நம்பி போகிறவங்க அவங்க ஒரு எமோஷனலாக பேசும்போது அந்த விஷயங்கள் வைரலாகி அவங்களே பலிகடாவாக ஆயிடுறாங்க. அதில் மாட்டின 2 பேர் தான் இந்த படவா கோபியும் அம்முங்கிற ஆக்ட்ரஸும். டாக் லவர்ஸுங்கிற பேரில் அபத்தமாக பேசி மாட்டியிருக்காங்க 2 பேரும். அதில் அந்த படவா கோபி பேசுனது ரொம்ப ஓவரு. 10 மணிக்கு மேலே ஏன் போகிற, 11 மணிக்கு மேலே போனால் நாய் கடிக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொன்னதுக்கு நல்லா வாங்கி கட்டிட்டாப்புல. அப்புறம் அந்த ஆக்ட்ரஸ் நான் இருந்தால் எலி வராது, எலி காரு ஒயரை கடிச்சு கார் வீணாக போச்சு அப்படின்னு சொல்லி நாய் குறுக்கால வர்றதுனால எத்தனை விபத்து நடக்குதுன்னு இவங்களுக்குலாம் தெரியுமா? சடனாக வண்டி ஸ்கிட் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க இது வரைக்கும். அந்த ஒரு சென்ஸ் இல்லாமல் 2 பேருமே பேசுனது ரொம்ப அறிவுகட்டத்தனம் தான். அவங்கள 2 பேருமே இப்போ சோசியல் மீடியாவில் வந்து வச்சு செய்கிறாங்க. அது அவங்களுக்கு தேவையானது தான், வாங்கி கட்டிக்கிறாங்க. ஆனால் இதை பொதுவான ஒரு கருத்தாக இந்த டிபேட்டில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஹை கிளாஸ் பீப்புளெலாம் டாக் லவர்ஸு, மிடில் கிளாஸு, லோயர் மிடில் கிளாஸு இவங்களுக்கெல்லாம் வந்து டாகை கண்டா பிடிக்காது, கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது பிம்பத்தை கிரியேட் பண்ணது தான் ஒரு தவறாக தோணுது எனக்கு. எல்லாருமே டாக் லவர்ஸ் தான். தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்களுக்கு டாக்னால ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அவங்க அதுக்கப்புறம் அது மேலே வந்து வெறுப்பை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒன்று தானே தவிர மற்றபடி தனிப்பட்ட முறையில் யாரும் நாய் மேலே வெறுப்பு காமிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டால் இந்த ப்ரோக்ராம் எப்படி ஆரம்பிச்சிருக்கணும்னா, இந்தியாவில் இந்த மாதிரி நாய்களோட பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, ரேபிஸ் அதிகமாக இருக்குது. உலகத்துலேயே இந்தியாவில் தான் ரேபிஸ் நோயால் அதிகம் பேர் இறந்துருக்காங்க. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறாங்க. வெறி பிடித்த நாய்கள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி காப்பகத்தில் விடணும். நாய்கள் அதிகமாக இருக்க இடங்களில் அந்த நாய்களை அப்புறப்படுத்தி காப்பகத்தில் வைக்கணும் அப்படின்னு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இதை பற்றி என்ன கருத்து அப்படி ஆரம்பிச்சிருந்தா இந்த டிபேட்டு நார்மலாக போய் முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு டாக் லவ்வர்ஸு, டாக் ஹேட்டர்ஸு, ஏ கிளாஸ் பீப்புள் எப்படி பார்க்குறாங்க, மிடில் கிளாஸ் பீப்புள் எப்படி பார்க்குறாங்க, இப்படிலாம் பேச போய் அதோட நோக்கத்தையே திசை திருப்பிடுச்சு. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம், கெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக பண்ணி படவா கோபி வந்தாலும் கெஸ்ட்டாக வந்தால் கூட சொல்கிற விஷயம் கரெக்டாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுவாங்கிற மாதிரி நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே அப்படிங்கிற மாதிரி கோபிநாத் வந்து போட்டு வாங்கிட்டாப்புல. சரி கெஸ்ட்டுன்னு சொல்லி சாஃப்டாக பேசாமல் அவருக்கும் நல்ல ஐடியா கொடுத்தாப்புல. அது ஒரு நல்ல விஷயம். எனக்கு இருக்க டவுட் என்னன்னா, 8 மணி நேரம் இந்த ஷோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கானுங்க. அதில் 45 மினிட்ஸ் தான் வந்து எஃபெக்டிவாக இருக்குதா? இப்போ மற்றவங்க பேசுனதெல்லாம் அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லையா? எதை ஜட்ஜ் பண்ண வச்சு அவ்வளோ சுருக்கி போட்டானுங்க?
இதை ஓரளவு எடிட் பண்ணி அந்த 8 மணி நேரம் இல்லை 7 மணி நேரம் ஆக்கி 2-3 எபிசோடாக போட்டால் என்ன? ஆல்ரெடி சிங்கர்ஸ் பாடின பாட்டை தான் பாடுறீங்க, அதை வந்து 3 நாள் 4 நாள் எபிசோடாக போடுறாங்க. இதே ஒரு 4-5 எபிசோடாக கட் பண்ணாமல் பார்ட்டாக போட்டால் என்ன? எல்லாரும் பேசுகிறது, எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, யார் சொல்கிறதுல நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறது மக்களே ஜட்ஜ் பண்ணிப்பாங்க. தேவையில்லாமல் 20-30 பேரை டிபேட்டுக்கு கூப்பிட்டு அதில் 4 பேர் 5 பேர் பேசுகிறத மட்டும் எடிட் பண்ணி 40 நிமிஷம் போடுறதுல என்ன யூஸு? அதுவே வந்து ஒரு பயாஸு, ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது அதில். இதெல்லாம் நான் கன்சிடர் பண்ணி இனிமேலாவது ஒரு கூப்பிடுற எல்லாருக்குமே ஒரு விஷயம், இந்த டாப்பிக்கை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்கள தான் கூப்பிட்டு பேச வைக்க போகிறீங்க. அப்புறம் அதுலேயே 4-5 பேரை மட்டும் பேச விட்டு மற்றவங்களை வேடிக்கை பார்க்க வைக்கிறீங்க. ஒவ்வொருத்தவனும் அந்த ஷோவுக்கு போயிட்டு வரவங்களாம் என்ன நினைப்பாங்க? நம்ம பேசியிருக்கோம், நம்ம பேசின விஷயம் வரும் அப்படின்னு நினச்சி தான் பேசுகிறாங்க, அந்த இன்ஃபர்மேஷனே கொடுக்குறாங்க. அதை நீங்கள் கட் பண்ணி எடிட்டில் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணுறதுல வந்து மக்களுக்கு எல்லா கருத்தும் போய் சேருங்கிறதுல கரெக்டான வியூவாக தெரியல. இனிமேலாவது அந்த டிபேட்டுக்கு வரவங்க எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாருடைய கருத்துக்களையும் ஒளிபரப்பினீங்கன்னா அது 2-3 எபிசோடாக கூட போட்டால் கூட நல்லது தான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.